லாஸ்ட் வார்னிங் இப்படின்னு சொடக்கு போட்டு நம்ம ஜெயிலர் படத்தில் வந்து நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு, என்ன கொன்னா இதோட முடியாது, இதுக்கப்புறம் ஒரு பெரிய இடமே இருக்குது, எல்லாரும் உனக்கு வருவாங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு. எல்லாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஜெயிலர் 2 வரும்னு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பரவலாக வந்து ரொம்பவே வந்து பேசிக்கிருந்தாங்க. இப்போ ஒரு நபர் வந்து அந்த படத்தில் நடித்தவர் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி உளறிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஒரு ப்ரெஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆங்கர் கேட்குறமோ அதை வந்து உளறியிருக்காரு. அது யாருன்னு தெரியுதா? பார்த்துட்டு வாங்க. நானும் அந்த வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். காமெடின்றது ரொம்ப கடுமையானது. இப்போ லாஸ்ட்டாக ஜெயிலர் 2க்கும் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அது வந்து காமெடியாக போர்ஷன் பண்ணால் அது உட்காந்து நீங்கள் உங்களோட முக்கியமான அதே ரோல் அதே மாதிரியா அது அவங்களே அலோன்ஸ் பண்ணுவாங்க. எங்கப்பா நாங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதிடுறீங்க வெளியில், இந்த படத்தில் இவர் இருக்கார், இவர் இந்த படத்தை வச்சு டைரக்ட் பண்ணுறாருன்னு. அதுக்கு பயந்துன்னு சில டைரக்டர்லாம் தவறு. பார்த்தீங்களா, அந்த படத்தில் நடித்த நம்ம யோகி பாபு அவர்களே செம்மையான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஜெயிலோட அப்டேட் வந்து கன்ஃபார்மாக வந்து கூலி படம் முடிஞ்சு கொஞ்சம் எண்டிலே வந்து அந்த படத்தோட அப்டேட்டும் வரப்போகுது. வேற விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த படத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம். நம்ம தலைவரை மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஜெயிலர் டைமில் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிங்க. இப்போவும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிங்க. கூலி படத்தோட அப்டேட்டும் வரப்போகுது. அதே மாதிரி கூலி படத்தில் இருந்து தலைவரோட யார் யார் நடிக்க போகிறாங்கன்ற மாதிரி கேஸ்ட் வந்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா ராயன் படம் தான் அவங்களோட ப்ரொடியூசன் வந்து முடிஞ்சிச்சு. படம் வந்து ரொம்பவே அதுவும் நல்லா போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்றதை பற்றி வந்து போட போகிறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். நான் வந்து ரியாக்ஷன் வீடியோ எல்லாமே வந்து தலைவரை பற்றி பேசியிருக்கேன். மறக்காமல் நான் வெயிட் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் வந்து வரும். ஓகேவா?